மேஷராசி அதிபதி செவ்வாய்னாவே ஓரளவுக்கு ரஃப்பு, ஓரளவுக்கு டஃப்பு. கோபப்பட்டாலும் கோபம் இருக்கிற இடத்தில் குணம் இருக்கும். பயத்துக்கே பயம் காமிக்கக்கூடிய நபர்கள், ரொம்பவும் மிடுக்கா துடுக்கா செயல்படக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்கள், அந்த 7.5 சனியின் தாக்கம் இவர்களுக்கு பெரிதாக இருக்காது. ஒரு தோல்வி, ஒரு அவமானம் என்பது கண்டிப்பாக இந்த மாதம் இவர்களுக்கு இல்லை. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ என்ன ஆகும்னு கேட்டோம்னா, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் கிடைக்கும், மேலும் அனுகூலமான சுப பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆப்போசிட் பர்சன், அதாவது உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார். நீங்கள் மேஷராசி பெண்ணாக இருந்தால் நீங்கள் காதலிக்கிற பையன், நீங்கள் மேஷராசி பையனாக இருந்தால் நீங்கள் காதலிக்கக்கூடிய பெண். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது. 23 ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 26 ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர். இதன் காரணம், சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 12 செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் 15 செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை, தனது சொந்த மனையை பார்க்கிறார். மாதத்தின் கடைசி நாள் சுக்கிரன் என்ற கிரகம் 16 செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கன்ஜக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷராசி அதிபதி செவ்வாய்னாவே ஓரளவுக்கு ரஃப்பு, ஓரளவுக்கு டஃப்பு. கோபப்பட்டாலும் கோபம் இருக்கிற இடத்தில் குணம் இருக்கும். பயத்துக்கே பயம் காமிக்கக்கூடிய நபர்கள், ரொம்பவும் மிடுக்கா துடுக்கா செயல்படக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்கள், இத்தனால் எதையோ இழந்தது போல், எதையோ தொலைத்தது போல், எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் மீண்டும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு கெத்தை எடுத்து வெளியே காண்பிக்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிறது முதல் குட் நியூஸ். அப்போ அந்த 7.5 சனியின் தாக்கம் இவர்களுக்கு பெரிதாக இருக்காது. ஒரு தோல்வி, ஒரு அவமானம் என்பது கண்டிப்பாக இந்த மாதம் இவர்களுக்கு இல்லை. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ராசியாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சஞ்சாரம், பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம். ராசி அதிபதி ராசியை பார்ப்பது என்பது ஒரு எனர்ஜி வந்தது போல், ஒரு வேகம் வந்தது போல், ஒரு ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம். செவ்வாய் துலாத்துக்கு வந்த பிறகு குருவின் பார்வையை பெறுவது என்பது குரு மங்கள யோகமாக அமைகிறது. இது ஒரு சுப யோகம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இவர்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன்
4ஆம் பாவத்தில் திக்பலம். அது மட்டுமல்ல, இதே சுக்கிரன் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. குரு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது. இப்போ தொழிலில் லாபம் என்பதும் தொழிலில் அபிவிருத்தி என்பதும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். இதை வைத்து நிறைய கடன்களை அடைப்பது, மீண்டும் தாங்களது கெத்தை வெளியே எடுத்து காண்பிப்பது, எங்கு சென்றாலும் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதும் ஒரு மரியாதை என்பதும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் குரு பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது, சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறது, குரு 11 லாபத்தை பார்க்கிறது. 12ஆம் இடத்தில் சனி வக்ரம், அவர் 11ஆம் வீட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போ பாக்கியம், தொழில், லாபம் மற்றும் இவர்களுக்கு விரயம், இந்த அனைத்து இடங்களுமே சுபபலம் பெறுகிறது அப்படின்னு சொல்றது தான் நிதர்சனமான உண்மை. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ என்ன ஆகும்னு கேட்டோம்னா, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் கிடைக்கும், மேலும் அனுகூலமான சுப பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ சுகஸ்தானம் 4ஆம் இடம் புதன் சுக்கிரன் கூட்டணியால் இங்கு பலம் பெறுகிறது. அதன் மூலம் பயன் கிடைக்கும். என்னன்னா, எங்கெல்லாம் வீடு பாதியில் நிற்குதோ, அலுவலகம் பாதியில், கட்டிட வேலைகள் பாதியில் நிற்குதோ, மளவென்று வேலைகள் நடக்கும். ஒரு பொலிவு, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், ஒரு ஈர்ப்பு, பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விற்று ஒரு லாபத்தை எடுத்து வேறொரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய அமைப்பு போன்ற அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். இப்போ 5ஆம் இடத்தை எடுத்துக்கொள்வோம். புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் ஆட்சி. சூரியன் பித்ருக்காரகன், இங்கு புத்திரஸ்தான அதிபதி. இப்போ இந்த பலனை நாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். எப்படின்னா, சூரியன் கேதுவுடன் சேர்க்கை. அப்போ மேஷராசிக்காரர் நடு வயது இள வயதில் இருந்தால் அவருடைய அப்பாவுடைய உடல்நிலையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன கை வைத்தியங்களை வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். வேற ஒன்றும் பெரிதாக பிரச்சனைகள் வராது. 5ஆம் அதிபதி இங்கு கேதுவுடன் சேர்க்கை. இப்போ மேஷராசிக்காரர் நடு வயதில் இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய ஆப்போசிட் பர்சன், அதாவது உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார். நீங்கள் மேஷராசி பெண்ணாக இருந்தால் நீங்கள் காதலிக்கிற பையன், நீங்கள் மேஷராசி பையனாக இருந்தால் நீங்கள் காதலிக்கக்கூடிய பெண் ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன சண்டை போடுவாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் பேச நீங்கள் திரும்ப பேசினீங்கன்னா இது ஒரு சின்ன பிரேக்கப்பில் கொண்டு போய் விடும். அதனால் கவனமாக புத்திசாலித்தனமாக அப்புறம் பார்த்துக்கலாம், யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி லாவகமாக அப்படியே இந்த ஒரு மாதம் மட்டும் நழுவி கொண்டால் இதில் எந்த விதமான உறவுமுறை சிக்கலும் ஏற்படாது. இன்னொரு விஷயத்தை துல்லியமாக பார்க்கணும். மேஷராசிக்காரர் கொஞ்சம் ஒரு 55 வயசு 60 வயது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பையனோ பொண்ணோ யாரையோ காதலிக்கிறாங்க, அந்த காதல் பிடிக்கவில்லை அப்படின்னா அதை போய் சொன்னால் கூட குழந்தைங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், இப்படித்தான் இருப்போம், இதுக்கு என்ன பண்ணுறது, மந்திரவாதிகிட்ட போய் காசு கொடுக்கலாமா, பெரிய யாகம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னெல்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் காசை சுருட்டி பத்திரமாக பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள். புத்திரஸ்தானத்தில் சூரியன், பிறகு புதன், பிறகு சுக்கிரன் வந்து கேதுவுடன் சேர்ந்து நீர்த்து போக இருப்பதனால் இயற்கையாகவே அந்த காதலில் ஒரு பிரேக்கப் என்பது ஏற்படும். அப்புறம் குழந்தைகள் உங்களது சொல் பேச்சை கண்டிப்பாக கேட்பார்கள். இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு? கண்டிப்பாக நடக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. 6ஆம் இடத்தில் இங்கு செவ்வாய். அப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா, உங்களை ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட வைப்பார். நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வருவார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை மேலே தூக்கி விடுவார். 6ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் ஒரு நல்ல டீசெண்டான கடன் வாங்க வேண்டிய அமைப்பு. ஒரு தாறுமாறா ஒரு ஸ்பீடு வட்டி, மோட்டார் வட்டி, தண்டலா சுண்டலா இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் வட்டியில் போட்டு கடன் வாங்காமல் ஒரு பேங்க்கில் போய் ஒரு அழகாக ஒரு நார்மலான ஒரு வட்டி கொடுத்து ஒரு கடன் வாங்கி உங்களுடைய தொழில் லாபம்
அதையும் தவிர உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன். பேக் டு ஸ்கொயர் ஒன். மேஷராசினாவே கெத்துடா. மேஷராசிக்காரன் கோபப்பட்டாலும் அதில் ஒரு நல்ல குணம் இருக்கும். 4 பேருக்கு உதவக்கூடிய நபர்கள். தப்பு தவறு எங்கு நடந்தாலும் இவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, அதனை தட்டி கேட்பதற்கு வந்தவர்கள். இதனால் தான் எங்களை போர் வீரர்களாக, படை வீரர்களாக, கமாண்டோவாக, இராணுவ அதிகாரியாக, பலரை காக்கக்கூடிய காவல் அதிகாரி அப்படிங்கிற யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய நபர்கள். பலரது பாராட்டுக்களையும் அங்கீகாரங்களையும் பெறுவதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தகுதியானவர்கள் அப்படிங்கிறதை ஊருக்கு எடுத்து உரைக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆவணி மாதத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். எல்லா மாதங்கள்லையும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு. சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரிஷப பஞ்சமி, மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் இந்த மூலத்தில் தனுர் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் விழும். அப்போது இதை நீங்கள் குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம். வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள், சுப முகூர்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள். இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள், பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதே ஆவணி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம், அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம், அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. அப்போது பித்ருக்களுக்கு பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது. இதில் மகாபரணி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுப தினங்கள் வருகிறது. இந்த நாட்களில் நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 27th ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி, 5th செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் நீசம் பெறப்போகிறது. நீசம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.